பள்ளியில் மத்தியில் ராஜு ஃப்ரம் பெங்களூர் ரெஸ்கியூ மினிஸ்ட்ரி அவர் செய்து கொண்டு வருகிறார். அவர் இது சுவிசேஷகர், ஆனாலும் பாடலை பாடி அவர் சுவிசேஷ ஊற்றி செய்து கொண்டு வரார். பாவங்கள் போக்க, அந்த பாவங்கள் போக்கவே தெரியல, நல்ல பாட்டு தெரியல, அந்த பாட்டை பாடினவர். அவர் நம்ம இதில் இருப்ப சந்தோஷம். கரையில் தட்டி அவரை நாம் வாழ்த்தலாம். ஹல்லேலூயா. நல்லா இயேசுவுக்கு தலைக்கு மேலே கேட்டுடுங்க பார்க்கலாம். ஓகே, நல்லா கை தட்டி உற்சாகமாக பாவங்கள் போக்கவே பாட போகிறோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். பக்கத்தை கை பிடிச்சிருங்க, சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. ஓகே, ரெடியா? 1 2 3 கோ. எல்லாம் சந்தோஷமா கமா. பாவங்கள் போக்கவே 1 2 3 go. பாவங்கள் போக்க சாபங்கள் நீக்க உலகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. சொல்லுங்க, பாவங்கள் வெரி குட். உலகம் வந்தாரையா, வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. யாரது? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன். எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணுங்க பார்க்கலாம். எந்தன் 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 இயேசுவே, எந்தன் 1 2 3 இப்படி எல்லாம் இப்படி. இப்போ இப்படி ரைட் அண்ட் லெஃப்ட் இப்படி இப்படி இப்படி. வெரி குட். கொஞ்சம் இப்படி அசைக்கலாம் உடம்பு. ஓகே, தங்கத்தை கேட்கல, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுங்க, ஆஸ்தியை கேட்கல, அப்புறம் சொல்லுங்க, தங்கத்தை கேட்கல, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கல, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை. எல்லாரும் கை வைங்க, கை வைங்க. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்த. யார்? உங்க அப்பா அம்மாவா? இல்ல, என் இயேசுவே. என்ன 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 இயேசுவே. எல்லாம் சேர்ந்து 1 2 என்ன என்ன. Come on, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசு. 1 2 3 go. எப்படி? ரைட் அண்ட் லெஃப்ட். come on. ஓகேவா? தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். சொல்லுங்க, தாய் உன்னை மறந்தால், தந்தை உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டா. சொல்லுங்க, நண்பன் மறந்தாலும் நண்பன் உன்னை மறந்தா, உற்றார் உன்னை மறந்தா, அவர் உன்னை மறக்க மாட்டா. எல்லாம் சேர்ந்து, தாய் உன்னை மறந்தால், தந்தை உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தால், உற்றார் உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்களை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்களை மேல் நிறுத்திடுவார். எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த
ஓ எந்த இயேசுவே, எந்த once more for the last time இயேசுவே, எந்த எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, இயேசுவே. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. சத்தமா வாயை திறந்து அப்பாவுக்கு, அந்த சர்வ வல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். We thank you Lord. அப்படியே கண்களை மூடி, அருமையான நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் டாடி. நீங்க எங்களை நேசிக்கிறீங்க, எங்களை அரவணைக்கவே ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே பிள்ளையாய் மாற்றிக்கொள்ளவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தீர். நமக்கு ஸ்தோத்திரம். We love you. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உமக்காகத்தானே, உமக்காகத்தானே உயிர் வாழ், உம்மைத்தானே, உம்மைத்தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுங்க. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இயேசுவை நோக்கி சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். இயேசுவை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. Oh Jesus, we worship you Father. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் டாடி. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. உங்கள் வார்த்தையை கேட்க வாஞ்சையாய் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை மறைத்து நீர் பேசணும், உங்கள் வாழ்க்கை எங்கள் உள்ளங்களை மாற்றணும். இயேசுவின் நாமத்தில் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கும் இடத்தை கொடுத்த அருமை போதகருக்கு நான் தேங்க்யூ பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் தாமஸ் என்னை அழைத்து 2வது தடவை இங்கே வந்திருக்கிறேன். அநேக பேர் தெரிஞ்சிருக்காது. சரி, எனக்கு என்னுடைய பாட்டு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாவங்கள் போக்கவே. அது மாத்திரமில்லை, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன், சண்டே கிறிஸ்டியன். ஸோ நீங்கள்லாம் ஃப்ரைடே கிறிஸ்டியன். ஸோ எங்கள் ஊரில் சண்டே தான் நிறைய பேர் சர்ச்சுக்கு போவாங்க. ஓகே, பிகாஸ் ஹாலிடேஸ் ஆன் ஃப்ரைடே. அப்போது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன் என்று அநேக பேர் அழைப்பது உண்டு. காரணம், நான் இந்து குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவன். எனக்கு ஏட்ஸ் வியாதி வந்தோ அல்லது கேன்சர் வியாதி வந்தோ அல்லது 2 கிட்னி போய் ஜெபம் பண்ணி சுகம் வந்து அதன் பிறகு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வது ரொம்ப லகுவாய் ஈஸியாக இருந்தது. எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு முன்னாடியே இயேசுவை ஏற்றுக்கினாங்க. நான் மட்டும்தான் இயேசுக்கிட்ட வராமல் இந்து மதத்தில் வைராக்கியமாக இருந்து பைபிளில் காலில் மிதித்து ஆர்எஸ்எஸ் என்ற குழுவுக்குள்ளே இருந்து கிறிஸ்தவங்களை வெறுத்து, பாஸ்டர்களை முக்கியமாக வெறுத்து, இப்படி கிறிஸ்தவமே இல்லை, இந்துவை நம்ம மதத்தை பிரபலமாக்க வேண்டும் என்று தீவிரமாய் செயல்பட்ட ஒரு வாலிபன். இப்படி இருக்கும்போது எப்படி இயேசுவை ஏற்றுக்கினேன்? இந்த மாதிரி ஒரு சின்ன கூட்டத்தில் நான் வந்த காரணம், ஒரு பொண்ணு என்னை கூப்பிட்டா, அதுக்கு நான் தான் வந்தேன் சர்ச் ப்ரேயருக்கு. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிட்டதுனால
அட்லீஸ்ட் ப்ரேயருக்குனா போய் இந்த பொண்ணை ப்ராக்கெட் போட்டு டிக்கெட்டு கொடுத்து அப்படியே எடுத்துன்னு போயிடலான்னு பார்த்தேன். எல்லா கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம், நான் மட்டும் கண்ணை திறந்த பொண்ணையே பார்த்துன்னு இருப்பேன். எல்லா கண்ணை திரும்ப நான் கண்ண முடியுவேன். இப்படி தான் அந்த ப்ரேயருக்கு போனால் ஆனால் என்ன அறியாமலே ஏதோ ஒரு காரியம் நடந்தது. அந்த இடத்துல தேவன் என்னை தொட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதன் பிறகு கவனமாக கேட்கணும். எல்லாம் முன்னாடி வந்தாங்க, நானும் முன்னாடி வந்தேன். எத்தனை பேர் இயேசு வேணும்னு கேட்டாங்க. நானும் எல்லாம் பார்த்து எல்லாம் முன்னாடி போய் நானும் முன்னாடி ஓடினேன். எஜமானனே ஒரு பாட்டு பாடினார் பிரசங்கியாளர். எல்லாம் அழுதாங்க. எனக்கு அழுவலை, நான் எச்ச தடவி எஜமானனே அப்படின்னு அழுதேன். இப்படி தான் இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, இந்த ஜெபத்தை சொல்லுங்கள் சொன்னோடனே நானும் ஒரு அர்த்தம் தெரியாமல் ஒன்றும் புரியாமல் இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, ப்ளீஸ் லார்ட் கம் இன் டு மை ஹார்ட் ஃபர்கிவ் மை சின்ஸ்ன்னு சொன்னேன். இயேசு எனக்குள்ளே வந்துட்டாருன்னு நினச்சேன், ஆனால் தெரில. அதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் இந்துவாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா ரொம்ப குடிப்பேன், நல்லா குடிப்பேன், சூப்பராக குடிப்பேன். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, கண்ணு குட்டியில் கருப்பு குட்டி, சரி ஓகே, கருப்பு குட்டினா இப்படி தண்ணி அடிப்பேன், குடிப்பேன், சண்டை போடுவேன், சினிமா பார்ப்பேன். இப்படி எல்லாம் என் வாழ்க்கை இருந்தது. பொறாமை, பெருமை, இச்சை, அப்புறம் என்னெல்லாம் பாவம், சண்டை போட்டால் கொண்டை, இப்படி இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருந்தது. எப்போ சொல்லுங்களேன், எப்போ அப்போ. ஆனால் இப்போ ஆண்டு ஏற்றுக்கினேன். வாழ்க்கை மாறணுமா வேணாவா? மாறவில்லை. நான் கிறிஸ்தவன் தான், ஆனால் நல்லா குடிப்பேன். நான் கிறிஸ்தவன் தான், சண்டை போடுவேன். நான் கிறிஸ்தவன் தான், கெட்ட பேச்சு பேசுவேன். நான் கிறிஸ்தவன் தான். என் மதம் மாறினது, என் பேர் மாறினது, ஆனால் என் வாழ்க்கை மாறவில்லை. அப்போ எனக்கே வெக்கமாக இருந்துச்சுட்டே, உனக்கு கிறிஸ்தவனை கூப்பிடாதடா, நீ இன்னும் பழைய லைஃப்ல இருக்கிற எந்த மூஞ்சியை வச்சுக்கின்னு நீ உன்னை கிறிஸ்துவன் கூப்பிடுற. அப்போதான் எனக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க ஜனங்கள்லாம், பெங்களூர் மக்கள். சண்டே கிறிஸ்டியன் வரான் பாரு, ஆக்டிங் கிறிஸ்டியன் வரான் பாரு, பாஸ்டர் முன்னாடி நல்ல புள்ள போல நடிக்கிறவன் வரான் பாரு அப்படின்னாங்க. என்னை அறியாமலே செருப்பில் அடிச்சுக்க மாதிரி ஃபீலிங் எனக்கு. அப்புறமா ஜெபம் பண்ண, ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்கப்பா. அப்போ தான் இந்த பாட்டை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். டி நல்லா இந்த பாட்டு பாடிட்டா பரவாயில்ல, ஃப்ரைடே இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம், ஐ கேன் சிங் இட் ஃபார் யூ, ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கு தமிழ் எழுத படிக்க வராது, தேவ கிருபையால் நான் பிரசங்கம் பண்ணுறேன். எனக்கு பெங்களூர் தமிழ் தான், அதனால கொஞ்சம் பெங்களூர் ஸ்டைல் வரும், பெங்களூர் ஆக்சென்ட் எல்லாம் வரும், அதனால டோன்ட் மைண்ட்லா. ஓகே, ரெடியா? 6-8 ஐயா, தப்பாங்குத்துவாங்களா அது? ரெடியா? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனா இருக்காதே, ஜனங்க முன்னால ஆக்டிங் செய்யாதே. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனா இருக்காதே, ஜனங்க முன்னால ஆக்டிங் செய்யாதே. உண்மையான கிறிஸ்துவனாய் வாழு, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறு. சொல்லுங்க, நீ உண்மையான கிறிஸ்துவனாய் வாழு, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறு. இயேசு உன்னை பார்க்கிறார், உந்தன் செயல்களை அறிகிறார். இயேசு உன்னை பார்க்கிறார், உந்தன் செயல்களை அறிகிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனா இருக்காதே, ஜனங்க முன்னால ஆக்டிங். சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவன், ஜனங்க முன்னால ஆக்டிங். 1 2 come on, கொஞ்சம் சந்தோஷமா அடிக்கலாம். கேளுங்க. பாஸ்டர் முன்னாடி ஓ, பாஸ்டர் பின்னாடி தூத்து. பாஸ்டர் முன்னாடி ரொம்ப நல்ல பையன், பாஸ்டர் பின்னாடி தூத்து. அப்பா அம்மா வீட்டுல இருந்தா காட்டிவே, அப்பா அம்மா வெளியில போனா எம்டிவி. நீங்க இல்ல, நீங்கள் நான் தான். ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஏன் கோவமா பாக்குறீங்க? நல்லவங்க நீங்க, வல்லவங்க நீங்க, அப்படியே எனக்கு தெரியாது. நான் தான் என்னுடைய சாட்சியை தான் நான் பாடுறேன். ஏன் கோவமா பாக்குறீங்க? பாஸ்டர் முன்னாடி, பாஸ்டர் பின்னாடி தூத்து. நானு பாஸ்டர் முன்னாடி ரொம்ப நல்ல பையன், பாஸ்டர் பின்னால தூத்து. அப்பா அம்மா வீட்டுல இருந்தா காட்டிவே, அப்பா அம்மா வெளியில போனா எம்டிவே.
அப்பா அம்மா வீட்டுல இருந்தா காட்டி பாக்குறது, அப்பா அம்மா வெளியில போனா எம்டிவே. இயேசு உன்னை பார்க்கிறார் தம்பி, உந்தன் செயல்களை அறிகிறார் தங்கச்சி. இயேசு உன்னை பார்க்கிறார், உந்தன் செயல்களை அறிகிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனா ஜனங்க முன்னால ஆக்டிங் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனா ஜனங்க முன்னால ஆக்டிங். 1 2 3 go. Hey, come on somebody. சபைக்குள்ள பேசுற நீ அந்நிய பாஷை, வெளியே போனா பேசுற நீ கெட்ட பாஷை. சபைக்குள்ள பேசுற நீ ரபபபபபா, வெளியே போனா பேசுற நீ அம்மமமமமமா. சபைக்குள்ள உன் பேரு ஜப வீரன், வெளியே போனா உன் பேரு சண்டைக்காரன். நீங்க இல்ல பிரதர், நானு. கோச்சிக்காதீங்க. என்னடா எனக்கே பாடுறான் அவன், எனக்கு தெரியாது. நீங்க நான் அப்படி இருந்தேன். சபைக்குள்ள உன் பேரு ஜப வீரன், வெளியே போனா உன் பேரு யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல. இன்டர்நெட்ல போர்னோகிராஃபி பார்க்குற யாரும் பார்க்கல, அசிங்கத்தெல்லாம் பார்க்குற யாரும் பார்க்கல, அசிங்கமான வாழ்க்கை வாழ்ற யாரும் பார்க்கல. இங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, யாரும் பார்க்கல. ஐயா ஐயா, எங்க அப்பாவுக்கு 6 மணிக்கு மேல பூட்டு போடுற எங்க அப்பாவை நான் வணங்கல. எங்க அப்பா 24 hours அவேக்கியா, தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இத மறந்துட்டியா? ஆண்டவர் உன்னை பார்த்துனே இருக்கிறாரு. கண்ணு உன்னை ஆண்டவர் பார்க்கிறாரியா? உன் பாவத்துல எழுதி வச்சிருக்கிறாரியா? தெரியலையா? you are thinking you will escape. no. இயேசு உன்னை உந்தன் செயல்களை, இயேசு உன்னை பார்க்கிறார், உந்தன் செயல்களை அறிகிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனா சொல்லுங்க. ஜனங்க முன்னால ஆக்டிங். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனா இருக்காதே, ஜனங்க முன்னால ஆக்டிங் செய்யாதே. உண்மையான கிறிஸ்துவனாய் வாழு, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறு. நீ உண்மையான கிறிஸ்துவனாய் வாழு, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறு. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. இப்படி என் வாழ்க்கை இருந்தது. ஆனா தேவன் என்னை மறுபடியும் தொட்டார். அழுது ஒப்பு கொடுத்தேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ லார்ட். எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அநேக பெயர்கள் எனக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர்னு கேள்விப்பட்டேன். ஆனால் கர்த்தர் பரிசுத்தர் என்பதை நான் மறந்துட்டேன்ப்பா. என்னை மன்னிச்சிடுங்க. நான் பரிசுத்தமாகறேன், நீங்களும் பரிசுத்தமாக சொன்னீங்களே, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு டாடி. பரிசுத்தமாக ட்ரை பண்ணுங்க சொல்லலை, பரிசுத்தமாக கொஞ்சம் இருக்க சொல்லலை. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக சொன்னீங்களே, அதுக்கு மறந்துட்டேன்ப்பா. ஐ எம் சாரி லார்ட், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டுகிட்ட கேட்டேன், ஆண்டு மன்னிச்சிட்டார். ஆமென். இன்றைக்கு நான் ஆண்டுக்கு ஊழியம் செய்கிறேன். என்னுடைய ஊழியம் ரெஸ்கியூ மிஷன் மினிஸ்ட்ரிஸ் பெங்களூரில் ஊழியம் செய்கிறேன். 2 சபைகளை ஸ்தாபித்து 2 பாஸ்டர்களை எனக்கு கீழே ஊழியம் செய்வது நல்ல அறிவோடு, சபை குறித்து வைராக்கியமாய், சபை மனவாட்டி அது மனவாட்டியாய் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று வெறித்தனத்தோடு நான் சபைகளுக்கு பேசுவது உண்டு. கவனமாய் கேளுங்க அருமை தேவ பிள்ளைகளே. God is not a God who is looking outwardly. He is a God who searches every man. உள் அந்த காரியங்களை தேடி பார்க்கிற ஆண்டவர். கவனமாய் கேட்கணும். உங்க வாழ்க்கையில ஒருவேளை தாளந்துகளை வைத்து நீ தேவனை மற்ற உலகத்தார் போல மயக்க முடியாது. உன்னுடைய திறமைகளை பார்த்து தேவன் மயங்குவதில்லை. உன் அழகை பார்த்து தேவன் மயங்குவதில்லை. உன்னுடைய பணத்தை பார்த்தோ, அல்லது உன்னுடைய கல்வி ஞானத்தை பார்த்தோ, அல்லது உன்னுடைய அந்தஸ்துகளை பார்த்து தேவன் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பதில்லை என்ற உண்மையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். என்னோடு சேர்ந்து ஒரு மனுஷனை மாத்திரமே காட்டி கொடுத்து நான் செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் எழுதின புத்தகம். Turn to me for 1 Samuel 15வது அதிகாரம் 16வது வசனம்.
அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன், எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். தேவன் சில காரியங்களை சவுலுக்கு பேசுகிறார் சாமுவேல் மூலியமாய். நீ இந்த யுத்தத்துக்கு போகும்போது அமலேத்தியரை அழிக்க வேண்டும், அங்க இருக்கிற எல்லா அழித்து விட வேண்டும் என்று தேவ கட்டளையை கொடுக்கிறார். ஆனா இவன் அழிக்காமல் சில நல்ல அழகா இருக்கிற காரியங்களை, பலனுள்ள காரியங்களை எடுத்து பலவீனமான காரியங்களை அழித்து போடுவதை நீங்க யாவரும் அறிந்திருப்பீர்கள். அதன் பிறகு இரவு நேரத்தில் மறுபடியுமாய் தேவ வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி சவுலை கண்டிக்கும்படிக்கு அவன் கடந்து போகிறான். சவுல் ஒரு அழகானவன். Bible says he was the tallest man and handsome man throughout history. Nobody was like him. அவனை போல அழகுள்ளவன், சௌந்தர்யம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. வேதம் சொல்லுகிறது முதல் ராஜா, he was the first king of Israel. அவன் தான் முதல் ராஜா. கழுதையை தேடி வந்தவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. கழுதையை தேடி போறான். நாங்கெல்லாம் எதையோ தேடி போகணும், ஆனா நம்மளை தேவன் தேடி வந்தார். அங்கேயே முடிச்சு விடாது. நீ எகிப்தில வாழ்ந்து கொண்டிருந்தாய், உன் வாழ்க்கை பாவத்தில் இருந்தது, உன் வாழ்க்கை தற்கொலை பாதையில போனது, உன் வாழ்க்கை குடியில் இருந்தது, உன் வாழ்க்கை எந்த காரிய எதிர்காலம் இல்லாமல் ஒரு நோக்கம் இல்லாமல் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் என் தேவன் உன்னை தேடி வந்தால் God did not stop there. அங்கே முடிக்கவில்லை, ஆரம்பம். உண்மைதான், கழுதை தேடி வந்தவனுக்கு தேவன் அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாய் மாற்றினது உண்மைதான். ஒருவேளை உனியும் சவுலை போல இருக்கலாம், ஒருவேளை உன் கிராமத்தில் நீ வாழ்ந்திருக்கலாம். இந்த இடத்துல தேவன் உன்னை கொண்டு வந்து உயர்த்திருக்கிறது எதற்காக என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஏனையா, ஏன் ஒரு கிராமத்தில் சாதாரணமாய் வாழ்ந்திருந்த உனக்கு இன்னைக்கு ஆண்டவர் இந்த பெரிய தேசத்துல, உயர்ந்த தேசத்துல ஆண்டவர் வைத்துக்க காரணம் என்ன தெரியவில்லை. சவுலு அப்படிதான், ஆண்டு ராஜாவை மாத்திட்டாரு. இப்போ இஷ்டம் போல நம்ம வாழலாம் நினைச்சான். நோ, என்னை யாரும் கேட்க ஆள் இல்லை. நோ. அதன் பிறகுதான் உனக்கு தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் சோதனைக்குள்ள, உனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கு நீ கீழ்ப்படுகிறாயா என்று தேவன் பார்க்கிற தேவனா இருக்கிறார். If God gives you something, ஆபிரகாமுக்கு 99 வயதுல தேவன் பிள்ளையை கொடுத்தார். அதே ஆபிரகாமை அந்த பிள்ளையை கேட்கிறார், can you give your child to me? Can you give a child to me? தானியேல் அடிமையா இருந்தா, அதே தானியேல் அவனை மந்திரியாய் மாற்றின பிறகு அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. ஜெபம் செய்யாதே, உன்னை சிங்க குகைக்குள்ள போட்டு விடுவேன். தானியேல் செய்தானா? செய்தான். அவனுக்கு முன்பதாக ராஜ போஜனம் வைக்கும் போது அந்த ராஜ போஜனத்தை அவன் மறுதலித்தவனாய் இருந்தான். ஷாட்ராக், மேஷாக் உயர்ந்த இடத்துக்கு இருந்தான். அவனை ஆசீர்வதித்தார், உண்மைதான். ஆனா எதற்காக? அந்த இடத்திலையும் நீ தேவனை மகிமைப்படுத்தணும், இந்த இடத்திலும் நீ தேவனை மகிமைப்படுத்தணும். வாழ்வானாலும் தாழ்வானாலும் என் கர்த்தரை மாத்திரமே மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை தேவன் எதிர்நோக்கி வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் படிங்க பார்க்கலாம். சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது, நீ உன்னுடைய பாதைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவர் ஆனீர். நல்ல கவனமா கேளுங்க. ஒண்ணுக்கும் பிரயோஜனமே இல்லை. நீ உன் ஊர்ல நீ தான் சிறிய கோத்திரம், ஆனா நான் உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாத்தினேன்டா. அப்புறம் கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. அம்மா பண்ணிவிட்டாரே. இப்பொழுது கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீருமட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் ஆண்டு அழைத்தது அப்படியே விட மாட்டார். இப்போ கீழ்ப்படிதலுக்கு நோக்கமாய், கீழ்ப்படிதலுக்கு நேராய் உன்னை அழைத்து செல்ல விரும்புகிறார். எந்த உங்க வாழ்க்கையில் எந்த காரியத்தை சுட்டரிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். Which is that area you need to burn? Which is that area God told you to die? Which is that area God told you to give up? Which is that area God told don't touch? அதை தொடாதே, அதை பார்க்காதே, அங்கு செல்லாதே, அதை அழித்து விடு என்று சொன்ன எந்த காரியங்கள் இன்னும் நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறாய்? அப்படியே முடிச்சு நினைச்சியா? ஆண்டு தொட்டுட்டாரு, அபிஷேகம் பண்ணிட்டா நினைச்சியா? நோ 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 நோ. அங்கேயே முடிஞ்சிச்சா? நோ. God is expecting something extra.
உன்னை கீழ்ப்படிதலுக்குள்ள ஆண்டவர் கடந்து வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அருமை பிள்ளையே, நீ என்ன செய்தா? சவுல் அழிக்க வேண்டிய காரியங்களை அழிக்கவில்லை, விட வேண்டிய காரியங்களை விடவில்லை. உனக்கு நான் டிவி கொடுத்த உண்மைதான், ஆனா அந்த டிவிக்குள்ள உட்காந்து என்ன அசிங்கத்தை பார்க்குற? ஃபாதர் பர்க்மன்ஸை கேட்டாங்க, ஃபாதர் சினிமா பாட்டை பார்க்கலாமா, சினிமா பாட்டை கேட்கலாமான்னு கேட்கும்போது அவர் சொன்ன அவஸ்தையில் டாடி பிரைஸ் தி லார்ட் அப்படின்னாரு. அவர் ஸ்டைலில் சொன்னார். இந்த மாதிரி சொன்னார், உன் தங்கச்சியை பாப்பியா, உன் பஞ்சாதிய துணி இல்லாமல் பாப்பியான்னு கேட்டார். உலகத்தரமான மனுஷன் பார்ப்பான், ஆனால் ஆண்டவர் பிள்ளைகள் பார்க்க முடியாது. ஹலோ, உனக்கு நான் டிவி கொடுத்த உண்மைதாயா, உனக்கு நான் கார் கொடுத்த உண்மைதான், உனக்கு கம்ப்யூட்டர் அழகா கொடுத்த உண்மைதான், 3G கொடுத்த, உனக்கு எல்லாம் ஜியும் கொடுத்த எதுக்குயா? நீ கண்ட கன்றாவிய பார்க்கவோ? சவுலு டே நீ எங்கேயோ இருந்தையா? எங்கோ நான் வாழ்ந்த பாட்டு அழகா தான் பாடுற, அறியாமல் அழைந்த என்ன தேடி வந்து பாட்டு அப்படியே கப்பா. ஆனா என்ன பண்ற? நான் உனக்கு என்ன சொன்ன, நீ என்ன செய்யற? ஆதாம் ஏவாள் வாப்பா இங்க, இந்த பழத்தை சாப்பிடு, இந்த பழத்தை சாப்பிடாத போ. பிரசங்கம் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷமே இந்த ஏவாள் தனியா வாக்கிங் போறா. இந்த பொம்பளைங்களை தனியா வாக்கிங் விட்டாலும் டேஞ்சர் தான். வாக்கிங் ஸ்டார்ட், இவ வாக்கிங் போவா, அவன் வாக்கிங் வர. ஆண்டவர் சொன்னாரா? அவர் சும்மா அப்போ தான் அப்படி பிரசங்கம் பண்ணுவார். பாஸ்டருக்கு என்ன வேறு வேலை? பிரசங்கம் பண்ணுற. நீ அதெல்லாம் ஃபாலோ பண்ண உருப்பட முடியாது. இந்த துபாயில் அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்க முடியுமா? துபாய் கல்ச்சர்லாம், துபாய் துபாய். நீ இந்தியாவில் அப்படியெல்லாம் இருந்துக்கோ. இங்கெல்லாம் அப்படி இருக்க முடியாது. இங்கெல்லாம் எப்படி தான் துணி போடணும், இங்கெல்லாம் இன்டர்நெட்டில் ப்ரோனோகிராஃபி பார்த்து தான் ஆகணும், இங்கெல்லாம் சினிமா பார்க்காம எவனும் என்னை மதிக்க மாட்டான், இங்கெல்லாம் தம் அடிச்சாதான் உப்பு ஊதுனாதான் வருஷத்தில் ஒரே ஒரு 90 தான் போகிறோம், அதுக்கு மேலே ஒன்றும் முடிச்சு. ஹலோ, வருஷத்தில் ஒரு நாள் தான் ஒரு 90 அப்படின்னு தான் ஆகும். கிளைண்ட் அப்போ தான் கிடைப்பான், கஸ்டமருக்காக ஒரு 90. அப்புறமா நீ ஆயிடுவ டர்ட்டி, அப்புறமா சட்டி தான். ஹலோ, உனக்கு ஆண்டர் சவுலுக்கு கதி உனக்கு வந்துடக்கூடாது. நான் சொல்கிறேன், வேதத்தின் அடிப்படையில் பேசுகிறேன், கோச்சுக்காதீங்க ப்ளீஸ். சில பேர் ஒரு மாதிரி முறைக்கிறீங்க, பரவாயில்ல, முறைச்சாலும் பரவாயில்ல, நான் பேசுறது பேர் எஸ்கேப் ஆடுறேன். கவனமாக கேளுங்க. நீ என்னையே பண்ற? நான் என்ன சொன்னேன், என்ன செஞ்சேன்? படிங்க, தொடர்ச்சியா படிங்க. நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல், நீ கர்த்தரின் சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து, கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். அப்புறம் சவுல் சாமுவேலை நோக்கி, நல்லா கவனமா கேளுங்க, பண்ணுது தப்பு, இதுக்கு ஆர்கியூமெண்ட் எக்ஸ்கியூஸ் கொடுறான் பாரு. என்ன சொல்றான் பாரு? சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு. அடேங்கப்பா, இப்படிதான் அநேக பேர் ஒத்துக்கல. ஆதாம் கிட்ட போற, ஆதாம் ஏன்னா சாப்பிட்ட? என் மனைவி தான் சொன்னா சாப்பிடுன்ட்டு. அந்த அம்மாக்கு நீ ஏன் சாப்பிட்ட? அந்த பாம்பு தான் சொல்லி சாப்பிடுன்ட்டு. எக்ஸ்கியூஸ் ஆஃப்டர் எக்ஸ்கியூஸ். நான் ஏமா பாவம் பண்ண? அந்த அம்மா தான் வந்து நின்றுச்சு. ஏன்பா டைவிட் பாவம் பண்ண? நான் என்ன பண்ண? தனியாக வாக்கிங் போயிருந்தேன், அந்த பெட்ஷீட்டை தான் டோரை ஓப்பன் பண்ணி குளிச்சிருந்தேன், நான் அவளை பார்த்துட்டேன். நான் என்ன பண்ணிட்டோம்? டிவி இருக்குது வீட்டில். நான் ஒரு வாலிபனை கேட்ட, தம்பி ஏன்பா டிவி பார்க்குறேன்? நான் என்ன பண்ணேன்? எங்கள் அம்மா தான் வாங்கி போட்டுச்சு வீட்டில். அந்த அம்மா டிவி சீரியல் பார்க்குறது, நான் சினிமா பார்க்குறேன். எப்போ பார்க்குறேன்? 12:30 மணி, எல்லாம் தூக்கிட்டு போய் பார்க்குறேன். ஹலோ, you are giving excuse, you are not accepting what you did. இப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் சில பேர் யோசிங்க, தெரிஞ்சு எனக்கு இவனா பேசுனா என்ன கேட்குறது, இவ்வளோண்டு பையன் வந்து நமக்கு ஆவார் சொல்கிறான்னா, ஆடே எவ்வளோ பேரை பார்க்குவேன். சில பேர் இன்னும் அப்படி முரட்டுத்தனமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு தெரியலையா? தாவீது தான் கோலியத்தை சாகடிச்சான். அதுக்கு தான் சவுல் திமிரில் இருந்து தான் தாவீது அடித்தான். நீ எல்லாம் ராஜா பட்டயத்தெல்லாம் போட்டு சின்ன பையன் வரான், 5 கல் கையில் 5 கல் பையில் அதிசயத்தான் கையில், ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. கவனமா கேளுங்க. அதுக்குதான் இந்த திமிரு பிடிச்ச சவுல ஆண்டு பிரயோஜனப்படுத்தாம, திமிர் இல்லாமல் தேவனுக்காய் உண்மையா இருந்த எங்கேயோ இந்த தாவீதை கொண்டு வந்து அந்த கோலியாத்தை சாகடிக்கும்படிக்கு தேவன் உதவி செய்தார், ஆண்டு கிரியை செய்தார். நல்லா கலந்து தேவன் மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அப்ப என்ன தெரியுது? என்னையா தெரியுது? பெரிய 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 பெரிய
டாடா பிர்லா கிட்ட செய்ய முடியாத காரியங்களை தேவனுக்கு ஏதோ ஒரு மூலை நீ உண்மையா இருந்தினா ஆண்டவர் வல்லமை எடுத்து பிரயோஜனப்படுத்த முடியும். கண்ணை தட்டி தேவன் மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். சத்தமா 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 தொடர்ச்சியா படிங்கம்மா. நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து. போதுமா, இப்போ அதெல்லாம் சொல்லி முடிச்சு நேரம் இல்ல. 22வது வசனம் படிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும். ஹலோ, உன் தசமபாகம் கொடுக்கணும், நல்லது, தப்பில்லை. காணிக்கையை மாத்திரம் தசமபாகத்தை கொடுத்துட்டு நீ ஒன்றை கொடுக்காம போனீனா ரொம்ப டேஞ்சரியா. ஒன்றை கொடுக்காம போயிட்டிய தம்பி. நீ தசமபாகத்தை கொடுத்து காணிக்கையை கொடுத்துட்டு நீ எவ்வளோனா கொடுக்கலாம், எவ்வளோனா நீ பணத்தை செலுத்து, நீ திருப்பதி உண்டி இல்லையா? இது அவர் ஏமாத்துறதுக்கு. நோ சச் சம்வேர் யூ லாஸ்ட். நீ ஏதோ ஒரு இடத்துல நீ விழுந்து போனா என்பதில் சந்தேகம் இல்லை. சவுல் இல்லையா, பலி செலுத்துற, ஓகே. ஆனா கர்த்தருக்கு என்ன பிடிக்கும்? கர்த்தருக்கு ஒன்னையா பிடிக்கும் ரொம்ப. தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, அவர் உங்களை கேட்டாரு. இதெல்லாம் கொடுத்துட்டு என்கிட்ட பேசவே மாட்டேன்றியே, இதெல்லாம் கொடுத்துட்டு பைபிளே படிக்க மாட்டேன். என்னைக்கியா லாஸ்டா பைபிள் படிச்ச? என்னைக்கியா காலையில நேச்சு தேடினேன்? உங்க மேனேஜர் ஃபோன் பண்ண 4 மணிக்கெல்லாம் ஓடுறியா? என்ன எப்போ என் பாதத்தில் கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்த சொல்லு. எனக்கு பணம்லாம் வேணாம், எடுத்துக்க. எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். நான் உனக்காக தான் உயிர் கொடுத்தேன், நான் உனக்காக தான் இந்த பூமிக்கு மனிதனாய் பிறந்தேன். I want you, I love you, I love you, I love you. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா. உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா. தேடி வந்தேன் நீடனான். உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா. தேடி வந்தேன். ஆமென். கடைசியா நான் பசங்க பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஒரு வரியை நீங்க பாடணும். வாழ்ந்தாலும் உம்மோடு, மரித்தாலும் உம்மோடு. ஜெயிலில் இருக்கும்போது எழுதுனேன். எனக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது, ஜெயிலில் ஊழியத்தின் நிமித்தம் இல்லை, ஆண்டுக்குள்ளே வந்த புதிதான நேரத்தில் நான் செய்யாத தவறுக்கு என்ன ஜெயிலில் போட்டாங்க. 2006 I released my first album. இப்போ நாங்கள் ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்கிற தேவ கிருபையால். பாடுகள் தான். 21 வயதில் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேன். வேதனைகள் தான். சாப்பாடு இல்லை, உங்கள் மாதிரி நான் எதுவுமே பார்க்க முடியல. சோப்பு இல்லாமல், குளிக்க சோப்பும் இல்லாமல் கஷ்டப்பட்டது உண்மை. ஆனால் இம்மட்டும் தேவன் வெட்கப்படுத்தாமல் நடத்திருக்கிறார். ஏன்னா நான் விட வேண்டிய காரியங்களை விட்டுட்டேன், தொட வேண்டிய காரியங்களை மாதிரி தொட்டிருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். சீக்கிரமாய் நான் சுருக்கமாய் நான் முடிக்க ஆசைப்படுறேன். தேவன் அதன் பிறகு என்ன செய்கிறார்? 23வது வசனம் படிங்க. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே. கவனமாய் கேளுங்கள். புறக்கணித்தபடியாலே அவர் உன்னை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினா. யோசிக்க முடியுதா? தேவன் தள்ளிட்டாராம். எந்த தேவன் தேடி வந்து அபிஷேகம் பண்ணாரோ, எந்த தேவனை உயர்த்தினாரோ, அதே தேவனுக்கு நீ கீழ்ப்படியாமல் போனா அதே தேவன் உன்னை தள்ள முடியும். தேவன் வைத்த ஸ்தானத்திலிருந்து உன்னை தள்ள முடியும். ஆனா you see he is still a king. அவன் ராஜா தான், ஆனா ராஜா கூட இல்லை. அவன் ராஜா தான்.
உனக்கு தெரியாம என்ன தெரியுமா, இப்போ நீ கீழ்ப்படியாம போனதுனால நீ நினைக்கிற உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறான்னு நினைக்கிற. நோ 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 நோ. நீ பைபிள் படிக்கல, நீ பிரேயர் பண்ணல, நீ பரிசுத்தமா வாழலையா, that means God is not with you. You are not living a holy life. சினிமா பார்க்கும்போது உனக்கு ஒரு மாதிரி ஆவல, pornography பார்க்கும்போது உனக்கு ஒரு மாதிரி ஆவல, உனக்கு பாவம் பண்ணும்போது something is not happening, that means you got to get right with God. Something somewhere wrong, my dear brother. Please get right. Now I want to show you one thing which will shock you. Now when you go out of God, what is the sign? சீக்கிரமா 18வது அதிகாரம் 8வது வசனம் சீக்கிரமா வாசிங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசிரமாய் இருந்தது. என்ன காரியம் உங்களுக்கு தெரியும்? தாவீது கோலியாத்தை சாகடிச்சிரான். வீட்ல போய் படிச்சு பாருங்க. அதன் பிறகு தாவீது சாகடிச்சதால ஜனங்க கரகோஷம் வைக்கறாங்க. அப்ப சவுலுக்கு என்ன நடக்குது பாருங்களேன். அந்த வார்த்தை சவுலுக்கு விசிரமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, மிகுந்த எரிச்சல், that means jealousy. தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மாகரமாக பார்த்தான். ஜெல்லஸ். ஆண்டு விட்டு விலகி போன அடையாளம், ஆண்டு விட்டு விலகி போய்க்கிறார் அடையாளம் தெரியுமையா? நீ பொறாமப்படுவ. உன் சீட்டு மத்தனுக்கு போகும்போது, அல்லது உன் பாட்டு செய்யற பாடல்களை கோயரா இருக்கலாம், நீ கேசட் லீடரா இருக்கலாம், நீங்க யாராவது இருக்கலாம். என்னைக்கு உன் சீட்டை குறித்து உனக்கு கவனமா இருக்கிறியோ அன்றைக்கு உனக்குள்ள தேவ ஆவியானவர் இல்லை என்பது அடையாளம். When you are not happy with your fellow believer growing, when you are not happy with your fellow man of God growing, you are jealous, you are trying to cover your chair, you are trying to pull your chair, that means you are no more godly. வேதம் சொல்லுது என்ன ஆச்சு பாருங்க. அவன் பொறாமைப்பட்டானா. அப்புறம் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. ஐயோ, பரிசுத்த ஆவி இருந்தப்பட்ட சவுல் ஒரு ஆவி போன பிறகு எத்தனை ஆவி வருமா? 7 ஆவி வந்து பூந்துருச்சு. Now I want to finish off. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அவன் தாவீதை கொல்ல போறான். அதன் பிறகு 28வது அதிகாரம் 4வது வசனம். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். முதல் பொறாமைப்பட்டான், இப்போ பயப்பட ஆரம்பிக்கிறான். தேவ கூட இல்லாத நேரத்துல உன் வாழ்க்கையில பயங்கள் வருகிறது. You start getting scared. ஏன்னா தேவனோட நீ இல்ல. உன் கண்ணு எகிப்து மேல போயிடுச்சு, தேவன் மேல இல்ல. அதன் பிறகு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாவது ஊரிமினாவது தீர்க்கதரிசிகளினாவது மறு உத்தரவு அருளவில்லை. அறியவில்லை. தேவன் பேசவே இல்லை. I want to show one thing. படிங்கம்மா, லாஸ்ட் படிங்க. 8வது வசனம் படிங்க. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி போதும், ஆண்டு விட்டு வெளியே போயிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு? வேஷம் போட்டுட்டான். நான் என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் டைம் துபாய்க்கு வரும்போது ஷாக் ஆவனேன். ஓ துபாய், பாஸ்டர் கொண்டு போனார் தாமஸ் பாலா, வாவ். செகண்ட் டைம் அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருச்சு. துபாய், ஓகே துபாய், ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டு தொட்டும்போது உன் ஜெபம் உணர்வு பூர்வமான ஜெபம். You are praying from heart. பைபிள் படிப்பு அதிகமா படிப்பு, யாரை பார்த்தாலும் இயேசு பத்தி சொல்லி வாங்க சர்ச்சுக்கு வாங்க கூட்டின்னு வருவேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டு விட்டு விலகி போயிட்டு உன் உணர்வு பூர்வமான ஜெபம் இப்போ சாம்பிரதாயமான ஜெபமா மாறிச்சு. Just like Catholic people. Hello? You pray, but it is no more from heart. You read Bible, it has become a ritual, it has become a duty, it is no more from your heart. Now you are acting, you are disguising yourself. முத வந்தது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாட் பண்ண. இப்போ உன் திறமைகள், உன்னுடைய தாளந்துகள் மூலமாய் தான் நீ தேவனை ஆராதிக்கிற. என் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு. Change. ஆமா பிரதர்,
ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பிறகு அது அப்போ ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். இப்போ நான் ஜெபமே பண்றதில்ல. ஆமா 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 ஆமா. ஐ டோன்ட் ஃபீல் சின் இன் மை லைஃப். சின்ன பார்க்கும்போது அப்போ ஆன்வேன். இப்போ சின்ன அப்படி ஈஸி ஆயிடுச்சு. சூடு சொர்ணம் இல்லாம போயிடுச்சு. என்னைக்கு சூடு சொர்ணம் இல்லாம உன் தோல் இல்லை, ஊசி குத்தும் போது உனக்கு நோவில் இல்லை, அப்போ தட் மீன்ஸ் லெப்ரஸின்னு அர்த்தம். You're filled with leprosy. Sin is like leprosy. Sin is like cancer. Sin is like something which will take you away from God. Arunmai Thambi, your prayers become a ritual. Oh my dear brother, sister, your prayers become a duty. Thiramai. மனந்திரும்பு. சவுல் பாத்தினா கடைசியா செத்து போனாமா. தேவனால் அபிஷேகப்பட்டவன் தான். ஹிஸ்டரி சரித்திரம்யா. நான் வேடிக்கை பேசல, நான் சினிமா டைலாக் பேசல. எனக்கு பயத்தோடு வந்திருக்கிறேன். நான் தேவன் ஆரம்பித்த ஊழியத்தை நான் முடிக்காம போயிடக்கூடாது. For God beginning is not important. For God finishing is important. The end is important. The climax is important. But he began with a powerful man, but the end it was a tragedy. He began in fire, but the end was a tragedy. He began with the spirit, but the end was flesh. ஆரம்பமோ பயங்கரமா இருந்தது. சிம்சோன் ஆரம்பமோ பயங்கரமா இருந்தது, முடிவோ குருடனாய் மாறிவிட்டான். The beginning was good. I want to tell you one thing. ஆண்டவர் வரப்போறார். It's going to come. Get right with God. கண்களை மூடுவோம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே சொல்லுங்க கரங்களை. உமக்காகத்தானே, உம்மை தானே சொல்லுங்க. everybody together. உமக்காகத்தானே ஓ உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசு. கரங்களை உயர்த்தி வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். அன்புள்ள ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, ஐயா உங்க பிள்ளைகளா எங்களை மாற்றிக்கிறீங்க. அப்பா கூட பேசாம ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா. ப்ளீஸ் forgive us. உங்களை விட்டு தூரம் போயிட்டோம், உங்களை விட்டு தூரம் போயிட்டோம். ஆண்டு கேட்கிறாரு, அந்த ஆதியில இருந்த அன்பு எங்க மகன்? ₹1 என்னை வந்து தேடுவே, 10 திராம்ஸுக்கு என்னை வந்து கூப்பிடுவே. இன்னைக்கு 10,000 திராம்ஸ் வந்துருச்சு உனக்கு. எல்லாம் என்ன மறந்துட்டியா? இஸ்ரேலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ கானான் தேசத்துக்கு போவடா, தங்கம் வெளியில நிறைய வந்துடும், ஆனா என்ன மறந்துடாதடா அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன மறந்துடாத. உனக்கு உயர்வு, உனக்கு வாழ்வு, உனக்கு சுகம், உனக்கு சமாதானம் கொடுத்த அந்த நல்ல ஆண்டவரை மறந்து விடாதே. சவுலை போல அல்ல, பவுலை போல மாறு, பவுலை போல மாறு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே உமக்காய் வாழ்ந்து ஆண்டவரே கொடுத்த இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள, கீழ்ப்படிய, பரிசுத்தமாய் இருக்க உதவி செய்வீராக. அர்ப்பணிக்கிறோம். சகல துதி புகழ் உமக்கு மாத்திரமே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவம் நிறைந்த பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை சொல்லுங்க.